இன்னைக்கு மார்க் ரூம் செஷன்ல நம்ம என்ன கொஸ்டின் பார்க்க போறோம் அப்படின்னா how electrons carry negative charge prove பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, சோ கொஸ்டின் ரீட் பண்ணலாம். how can we prove that electrons carry negative charge? சோ நம்மளுக்கு பேசிக் ஐடியா தெரியும். நெகட்டிவ் சார்ஜஸ் ரிப்பல் ஆகும், which means லைக் சார்ஜஸ் நம்மளுக்கு ரிப்பல் ஆகும், அன்லைக் சார்ஜஸ் அட்ராக்ட் ஆகும். சோ இந்த கான்செப்ட வச்சுதான் கேத்தோட் ரே டிஸ்சார்ஜ் டியூப் எக்ஸ்பெரிமெண்ட்ல சோ எலக்ட்ரான்ஸுக்கு நெகட்டிவ் சார்ஜ் இருக்குன்னு ப்ரூவ் பண்ணிருக்காங்க. சோ லெட்ஸ் see the cathode ray discharge tube. ஓகே, சோ இதான் நம்மளோட cathode ray discharge tube. நீங்க ஆல்ரெடி படிச்சிருப்பீங்க. சோ இதுல பாத்தீங்கன்னா this is a negative plate. ஓகே, இது ஏன் நெகட்டிவ், ஏன் கேத்தோட் அப்படின்னு சொல்றேன்னா பிகாஸ் அது பேட்டரியோட நெகட்டிவ் டெர்மினல் கூட கனெக்ட் ஆயிருக்கு, அதனாலதான் இது கேத்தோட் நெகட்டிவ் எலக்ட்ரோட். ஓகே, சோ இது பாருங்க, this is a positive electrode. எதனால? பிகாஸ் பாசிட்டிவ் டெர்மினல் கூட கனெக்ட் ஆயிருக்கு. சோ இப்போ என்ன ஆகும், நம்ம ஹை அமௌண்ட் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி கொடுக்கும் போது இங்க இருந்து இன்விசிபிள் ரே வந்து யார அட்ராக்ட் பண்றாங்க, இந்த பாசிட்டிவ் பிளேட்டை அட்ராக்ட் பண்ணுது, which means அந்த ஆனோட அட்ராக்ட் பண்ணுது. அப்ப இதுல இருந்து நம்ம என்ன சொல்லலாம், as the rays are moving towards the anode, அந்த ஆனோட் யாரு, பாசிட்டிவ். சோ அப்ப கண்டிப்பா நான் சொல்லலாம் அங்க இருந்து ரேஸ் எல்லாமே நெகட்டிவ் சார்ஜஸா இருக்கு, அதனாலதான் அது மூவிங் டுவர்ட்ஸ் த ஆனோடா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இன்விசிபிள் ரேஸ் சொன்னீங்க மேம், அப்ப அது எப்படி தெரியும் நம்மளுக்கு கேத்தோட்ல இருந்து தான் வருது அப்படின்னு சொன்னா அதுக்குதான் இங்க என்ன பண்ணிருக்காங்க, fluorescent screen வச்சிருப்பாங்க, ஒரு phosphorescent screen சொல்லலாம். அப்ப ரேஸ் இந்த டைரக்ஷன்ல இருந்து வரும்போது இங்க நம்மளுக்கு க்ளோ பிரைட் ஸ்பாட் கிடைக்கும். ஓகே, சோ இப்படிதான் எலக்ட்ரான்ஸுக்கு நெகட்டிவ் சார்ஜ் இருக்குன்னு சொல்லி ப்ரூவ் பண்ணாங்க. சோ நம்ம நெக்ஸ்ட் மார்க் ரூம் செஷன்ல மீட் பண்ணலாம். தேங்க்யூ கைஸ்.